சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம 63 நாயன்மார்கள் வரலாறு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இன்னைக்கு 34வது நாயன்மாரா சிறு தொண்டர் நாயன்மாரோட வரலாறு நம்ம பார்க்க போறோம். 63 நாயன்மார்கள் அப்படின்னாவே சிவபெருமானுக்கு தொண்டு செஞ்சு சிவன் அடியார்களுக்கு தொண்டு செஞ்சு சிவனின் பாதத்தை அடைஞ்சவங்க. சைவ சமய பெரியவர்கள்னாலும் சிவனடியார்கள் வரலாறுனாலும் 63 நாயன்மார்கள் தான். சிறு தொண்ட நாயன்மாரு சிவனடியாருக்கு அமுது படைக்கும் போது சிவனடியார் கேட்ட பிள்ளை கரிய சமைச்சு கொடுத்ததனால சிவபெருமானாட பேரருளை பெற்றாரு. சுந்தரமூர்த்தி நாயனாரு திருத்தொண்டு தொகையில செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டருக்கு அடியேன் அப்படின்னு புகழ்ந்து கூறாரு. பண்டைய சோழ நாட்டுல காவிரியால வளங்கொழிக்கும் திரு செங்காட்டங்குடியில இந்த ஊரு இப்போ திரு செங்காட்டாங்குடி அப்படின்னு பேரால நாகப்பட்டினம் மாவட்டத்துல நாகப்பட்டினம் வட்டத்துல இருக்கு. மாமாத்திரர் மரபுல இவரு பிறக்கிறாரு. திருச்செங்காட்டங்குடியில சிவபெருமான் அப்பா கணபதீஸ்வரம் அப்படிங்கிற பேராட எழுந்தருளி பக்தர்களுக்கு ஆசி வழங்கிட்டு இருக்கிறாரு. அவரோட இயற்பெயரு பரஞ்சோதியார். ஆனா சிவனடியார்களுக்கும் பணிவா தலை குனிஞ்சு எப்போதும் சிவத்தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால அவருக்கு சிறு தொண்டர் அப்படிங்கிற பேரு வந்தது. மாமன்ன நரசிம்ம பல்லவர்கிட்ட படைத்தளபதியா பணியாற்றிட்டு இருக்கிறாரு பரஞ்சோதியாரு. அவரு யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் அது இல்லாத போர் செய்வதில் வல்லவரா திகழ்றாரு. வேதங்கள் வடமொழி நூல்கள் இதில் எல்லாத்துலேயும் அவரு வல்லவரா இருக்கிறாரு. இவரு தலைமை தாங்கி நடத்தின எண்ணற்ற போர்கள்ல மன்னனுக்கு ஈடில்லா மாபெரும் வெற்றிய வாங்கி கொடுத்திருக்கிறாரு. இப்படி சிறப்பு மிக்கவரா வாழ்ந்து வந்த பரஞ்சோதியாரு பக்தி மிக்கவராகவும் இருந்தாரு. எந்த நேரமும் சிவபெருமானாட 5 எழுத்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது இல்லாத சிவனடியார்களிடத்தையும் பெரும் மதிப்பு வச்சிருந்தாரு. அடியார் தொண்டிலும் சிறந்து விளங்கினாரு. பரஞ்சோதியாரு படைத்தளபதியா இருக்கும்போது வாதாபியில பெரும் படையாட 2ஆம் புலிகேசிய போரிட்டு தோற்கடிச்சு அங்கிருந்து பொன்னும் பொருளும் மணிகளும் நிதி குவியலும் அது இல்லாத யானை குதிரை இவத்தையெல்லாம் கவர்ந்து வந்தாரு. கொண்டு வந்து மாமன்னன் நரசிம்ம பல்லவங்கிட்ட ஒப்படைக்கிறாரு. மன்னர் வெகுவா பாராட்டுறாங்க. அப்ப கூட இருந்த அமைச்சர்கள் எல்லாம் சொல்றாங்க, இவரு சிவ பக்தியா சிவனடியாரா இருக்கிறாரு, அதனால பரஞ்சோதியாரை யாரும் தோற்கடிக்க முடியல. அப்படிங்கும்போது நரசிம்ம பல்லவன் சொல்றாரு, ஐயோ சிவனடியாரா இருக்கிற சிவ தொண்டரையா நான் போருக்கு அனுப்புனேன் அப்படின்னு அவர் ரொம்ப மனசு கவலைப்படும் போது பரஞ்சோதியார் சொல்றாரு, அரசே அது என்னோட வேலை, என் கடமை, நான் செய்யறேன், நீங்க அதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு பரஞ்சோதியார் சொல்றாரு. ஆனாலும் நரசிம்ம பல்லவர் என்ன சொல்றாரு, இது வரைக்கும் நீங்க போரிட்டதே போதும், இனிமே சிவத்தொண்டே செய்யுங்க. நான் இதுவரைக்கும் உங்களை இப்படி போரிட அனுப்பி அந்த பாவமே எனக்கு நிறையா வந்திருக்கும், இனிமே நீங்க சிவத்தொண்டு செய்யுங்கன்னு சொல்லிட்டு பரஞ்சோதியார பொன்னும் பொருளும் மணியும் கொடுத்து அனுப்பிடுறாரு. பரஞ்சோதியாருக்கும் போர்ல மறுபடியும் ஈடுபடுறதுக்கு மனசு விரும்பல. அதனால அவரும் அரசு சொன்ன மாதிரி கேட்டு அவர் கொடுத்த பொன்னையும் பொருளையும் வாங்கிட்டு திருச்செங்காட்டங்குடிக்கு வந்துடுறாரு. திருச்செங்காட்டங்குடிக்கு வந்த பரஞ்சோதியாரு அந்த ஊர்ல குடிக்கொண்டு இருக்கிற கணபதீஸ்வரத்து நம்ம சிவபெருமான அப்பாவை வணங்கி பல்லவ மன்ன கொடுத்த பொன்னையும் பொருளையும் ஆலய திருப்பணிக்கும் அடியார்களுக்கும் செலவு பண்றாரு. பரஞ்சோதியாரு அள்ளும் பகலும் பக்தி மார்க்கத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு.
பரஞ்சோதியாரு திருவெண்காட்டு நங்கை அப்படிங்கிற ஒரு மங்கைய திருமணம் பண்ணிக்கிறாரு. திருவெண்காட்டு நங்கையும் சிறு தொண்டராட சிவபலிபாட்டுக்கும் சிவனடியார் தொண்டுக்கும் பெரிதும் கூட உறுதுணையா இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து சிவனடியார்களை ஒவ்வொரு நாளும் வரவேற்று அவங்களுக்கு முறையா உபசரணை பண்ணி அமுது படைப்பாங்க. அதுவும் அமுது படைக்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த அமுதை செஞ்சு கொடுக்கறது அவங்களுக்கு தலையாய கடமையா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் சிவனடியார்களுக்கு அமுது படைக்காத அவங்க உணவு உண்ண மாட்டாங்க. சிறு தொண்ட நாயனாரும் திருவெண்காட்டு நங்கையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சிவபெருமான் அருளால ஆண் குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த குழந்தைக்கு சீராளன் அப்படின்னு பேர் சூட்டி சீரும் சிறப்புமா வளர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தை வளரும் போதே சிறப்பு மிக்க பல கலைகளை கத்த குழந்தையா வளர்ந்துகிட்டு இருக்குது. அந்த குழந்தை கல்வி படிக்கிற வயசு வரும்போது ஒரு பாடகசாலையில போய் சேர்த்து விடுறாங்க. சீராளனை அந்த கல்வியில சிறந்து விளங்குறான். அவங்க ஆசிரியர் சொல்றதை கேட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு சமயம் திருஞான சம்பந்த நாயனார் திருச்செங்காட்டுக்குடிக்கு வராரு. வந்து அங்க குடிகொண்டு இருக்கிற கணவதீஸ்வரர் சிவபெருமான வழிபாடு பண்றாரு. சிறு தொண்டு நாயனாரு திருஞான சம்பந்தரை பார்த்து அவரை வணங்கி அவருக்கு சிறப்பான பணிவிடைகள் செய்யறாரு. இதனால மனசு மகிழ்ந்து போன திருஞான சம்பந்த நாயனாரு தன்னோட திருப்பதிகத்துல சிறு தொண்டரையும் சிறப்பித்து பாடினாரு. அவரு சிவனடியார்களுக்கும் சிவனுக்கும் பணிவிட செய்யறத பெருமையா புகழ்ந்து பாடியிருக்கிறாரு. பரஞ்சோதியாருக்கு ஏன் சிறு தொண்டர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, சிவனடியார்களை மிக பணிவா பயபக்தியோட தன்னோட தலையை தாழ்த்தி வரவேற்று உபசரிப்பாரு. அவரு சாப்பிட்ற வரைக்கும் அதே மாதிரி தலை தாழ்த்தியே வணங்கி பணிவிட செய்வாரு. அவர் எல்லா விதத்திலையும் பெரியவராய் இருந்தாலும் அடியார்களுக்கு முன்னாடி அன்பின் மிகுதியால தன்னை சிறியவனா அவரு அடக்க ஒடுக்கத்தாட உள்ள உருக பணிவிட செஞ்சு மகிழ்ந்தாரு. அதனாலதான் அவருக்கு சிறு தொண்டர் அப்படின்னு எல்லா மக்களாலும் அடியவர்களாலும் அன்பால அழைக்கப்பட்டதுதான் அந்த சிறு தொண்டர் அப்படிங்கிற பேரு. சிறு தொண்ட நாயனாரோட பக்தியும் தொண்டின் சிறப்பையும் இந்த உலகத்துக்கு தெரிய வைக்கணும்னு நம்ம அப்பா சிவபெருமானு நினைக்கிறாரு. அதனால ஒரு திருவிளையாடல் புரிய நினைக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஒரு சிவனடியார் அமுது உண்ணாத இவங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அப்படி அந்த நாளில் ஒரு அடியார் கூட அமுது உண்றதுக்கு அவங்க வீட்டுக்கு வரல. அதனால சிறு தொண்ட நாயனாரும் திருவெண்காட்டு நங்கையும் ரொம்ப கவலைப்படுறாங்க, தேடுறாங்க. ஒரு சிவனடியார் கூட வீட்டு பக்கமே இல்லை. அதனால சிறு தொண்டு நாயனார் என்ன சொல்றாரு, நான் போய் வெளியில சிவனடியார் யாராச்சும் இருக்கிறாங்களான்னு பார்க்குறேன், பார்த்தா இருந்து கூட்டிக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறு தொண்டு நாயனார் கிளம்பி போயிடுறாரு. அந்த சமயம் நம்ம அப்பா சிவபெருமானே கருஞ்சட்டை அணிஞ்சுக்கிட்டு இடது கையில சூளம் ஏந்திக்கிட்டு நெற்றியில பிறை சூடிய மாதிரி திருநீர் சந்திரன் மாதிரி அணிஞ்சுக்கிட்டு பைரவ அடியார் வடிவேத்தி திருச்செங்காட்டுக்குடியில குடியிருக்கிற சிறு தொண்டனார் நாயனார் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. சிறு தொண்டனார் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு அடியாருக்கெல்லாம் அமுதிடும் சிறு தொண்டனார் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு குரல் எழுப்புறாரு. அதை உள்ளிருந்து கேட்ட திருவெண்காட்டு நங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு மனமகிழ்ந்து அடியார அமுதுன்றதுக்கு உள்ள வர சொல்றாங்க.
அது இல்லாத என்ன சொல்றாங்க, தன்னோட கணவர் அடியாருக்கு உணவிடுறதுக்காக அடியாரை தேடி தான் போயிருக்காங்க, நீங்க வந்திருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நீங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடும் போது அதுக்கு பைரவர் அடியார் சொல்றாரு, மங்கை மட்டும் தனியா இருக்கிற வீட்டுக்குள்ள நான் உள்ள வர்றதில்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு திருவெண்காட்டு நங்கை சொல்றாங்க, ஐயா தயவு செஞ்சு நீங்க உள்ள வாங்க, இல்லாட்டி என் கணவர் ரொம்ப கவலைப்படுவாரு அப்படிங்கும்போது, இல்லை அம்மா, நான் கணபதீஸ்வரத்து கோயிலில் இருக்கிற ஆத்தி மரத்துக்கு கீழே இருக்கிறேன், அவர் வந்ததையும் நான் வந்ததை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கணபதீஸ்வரம் கோயிலில் இருக்கிற ஆத்தி மரத்துக்கு கீழே போய் அமர்ந்துக்கிறாரு. சிறுத்தொண்ட நாயனாரு அடியாரை தேடி போனார் இல்லையா, அடியாரு கிடைக்கல, அதனால சிறுத்தொண்ட நாயனாரு வீட்டுக்கு வராரு. வந்துட்டு எங்க தேடியும் அடியாரை காணாம் அப்படின்னு கவலையா சொல்லும் போது திருவெண்காட்டு நங்கை சொல்றாங்க, பைரவர் அடியார் வந்ததையும் தன் கணவங்கிட்ட அவர் சொன்னதையும் சொல்றாங்க. அதை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்ச திருத்தொண்டர் வேகமா ஆத்தி மரத்துக்கு கீழே அமர்ந்திருக்கிற அடியாரை போய் பார்த்து அவரோட பாதத்துல விழுந்து வணங்குறாரு. எழுந்து பணிவா நிக்கிற அடியாரை பார்த்து பைரவ அடியார் கேட்கிறாரு, நீர்தான் சிறு தொண்டரா அப்படின்னு கேட்கிறாரு. சிறு தொண்டரு முகம் மலர, உலகில் எதற்கும் எத்தகைய தகுதியும் இல்லாத இந்த சிறியனை தான் அன்பர்கள் இந்த பேரால அழைக்கிறாங்க அப்படின்னு பணிவாக சொல்றாரு. அடியேன் செஞ்ச தவத்தால இன்னைக்கு உங்களை தரிசிக்கும் பாக்கியம் கிடைச்சிச்சு, தயை கூர்ந்து இந்த அடியானோட வீட்டுக்கு நீங்க எழுதருளி அமுதுண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சிறு தொண்டர் சொன்னதை கேட்ட பைரவ அடியாரு, சிறு தொண்டரே உம்மை காணும் ஆவலில் தான் நாம இங்க வந்தோம், எனக்கு உணவளிக்க உன்னால முடியாது அப்படிங்கிறாரு. அதுக்கு சிறு தொண்டரு, ஐயனே உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ அதை இந்த அடியேன் சீக்கிரமா செஞ்சு அமுது படைக்கிறேன், தயவு செஞ்சு நீங்க எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பைரவ அடியார் சொல்றாரு, என்னோட அன்புக்குரிய தொண்டரே, நான் 6 மாசத்துக்கு ஒரு முறை தான் சாப்பிடுவேன், அதுவும் பசுவை கொன்று தான் சாப்பிடுவேன், அந்த நாளும் அது இன்னைக்கு தான், அதனால எமக்கு அமுதளிக்க உன்னால முடியாது அப்படிங்கிறாரு. சிறுத்தொண்ட நாயனார் சொல்றாரு, சிவபெருமான் அருளால எல்லா விதமான செல்வங்களும் ஆடு மாடு வகையான விலங்குகளும் குறைவில்லாது இருக்குது, உங்களுக்கு அமுது படைக்கிறதுக்கு பசு எதுன்னு சொன்னீங்கன்னா அடியேன் விரைந்து போய் சமைச்சு காலம் தவறாம உங்களுக்கு அமுது படிப்பேன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பைரவ அடியார் சொல்றாரு, பசுனா நீ நினைக்கிற மாதிரி நான் விலங்கினத்தை பத்தி சொல்லல, நான் குறிப்பிடுறது நரப்பசு, அதுவும் 5 வயதுக்கு மிகாம இருக்கணும், உடல்ல ஊனம் எதுவும் இருக்கக்கூடாது, அந்த குடும்பத்தில் ஒரே பிள்ளையா இருக்கணும், அந்த பிள்ளைய அவங்க பெத்த தாயே பிடிக்கணும், அவங்க தந்தை தான் அறிஞ்சு எந்த பிழையும் இல்லாத சமைச்ச கறியை தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு பைரவர் அடியாரு சொல்றாரு. சிறுத்தொண்ட நாயனாரு பைரவரை பணிஞ்சு, சுவாமி உங்களுக்கு அமுது செய்யறது எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாதத்தை வணங்கிட்டு, நான் அமுது செஞ்சுட்டு வந்து உங்களை கூட்டிக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. கணவரோட வருகைக்காக காத்திருந்த திருவெண்காட்டு நங்க அடியார் என்ன உணவு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு சிறுத்தொண்ட நாயனார் சொல்றாரு. திருவெண்காட்டு நங்கை சொல்றாங்க, அப்படின்னா பைரவர் அடியார் சொன்ன மாதிரியே நம்ம அவங்களுக்கு அமுது
செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பைரவடியார் சொன்ன மாதிரி அமுது செய்யணும்னா 5 வயது பிள்ளைய நம்ம யார்கிட்ட போய் வாங்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிறுத்தொண்ட நாயனார் மனைவியோட முகத்தை பார்த்து எவ்வளவு பொண்ணும் பொருளும் கொட்டி கொடுத்தாலும் பெத்த பிள்ளைய யாரும் தரமாட்டாங்க, அப்படியே தந்தாலும் தம் பிள்ளைய தாமே அறியும் பெற்றோர் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சிறு தொண்டர் சொல்கிறாரு, நமக்கு இந்த கிடைச்சிருக்கும் இந்த பாக்கியத்தை சிவனடியார்களுக்கு திரு அமுது படைக்கிற தொண்டு நிறுத்தாத செய்யணும்னா, அடியாரோட பசி தீரணும்னா நம்ம மகனையே கறி அமுது படைச்சு கொடுப்போம் அப்படின்னு சிறுத்தொண்ட நாயனார் சொல்கிறாரு. திருவெண்காட்டு நங்கையாரும் மனமகிழ்ந்து அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அவங்க மகன் சீராளனை பள்ளிக்கு போயிருப்பான். அதனால் சிறுத்தொண்ட நாயனார் அவங்க சீராளனன் படிக்கிற கல்வி கூடத்துக்கு போகிறாரு. அப்பாவை பார்த்ததையும் ஓடி வந்து குழந்தை கட்டிக்குது. சீராளனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சீராளனை குளிக்க வைக்கிறாங்க. குளிக்க வச்சுட்டு திருவெண்காட்டு நங்கை குழந்தைய பிடிச்சிக்க சிறு தொண்ட நாயனார் தலையை அரிஞ்சு உறுப்புகளையும் தனித்தனியாக அரிஞ்சு திருவெண்காட்டு நங்கை கிட்ட கொடுக்குறாங்க. தம் பிள்ளைக்கறியை கையில் வாங்கி தலை மாமிசத்துக்கு உதவாதுன்னு தலையை தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற உறுப்புகளையெல்லாம் சமைச்சிட்றாங்க. பக்குவமாக சமைச்ச பிறகு தன்னோட கணவங்கிட்ட சமைச்சாச்சுன்னு சொல்கிறாங்க. சிறு தொண்ட நாயனார் பைரவரடியார போய் அழைச்சிக்கிட்டு வர்றாரு. கறி அமுது ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சிறு தொண்ட நாயனாரோட இல்லத்துக்கு வந்த பைரவ அடியார பாதங்களை தூய நீரால 2 பேரும் கழுவி வணங்குறாங்க. வணங்கி அவங்கள திரு அமுது சாப்பிட்றதுக்கு வந்து உட்கார சொல்றாங்க. பைரவ அடியாரு சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்துடுறாரு. பைரவரியார் சொல்றாரு, நான் சொன்ன மாதிரியே எல்லா பாகங்களையும் சமைச்சிட்டீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு திருவெண்காட்டு நங்கையார் சொல்றாங்க, தலைக்கறி அடியாருக்கு ஆகாதுன்னு எண்ணி அதை மட்டும் சமைக்கல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பைரவடியார் சொல்றாரு, அதை தான் நம்ம விரும்பி உண்போம் அப்படிங்கிறாரு. அப்ப பைரவடியார் சொன்னதை கேட்டதையும் சிறுத்தொண்ட நாயனாருக்கும் திருவெண்காட்டும் நங்கைக்கும் அதிர்ச்சி ஆயிருது. ஏன்னா அந்த தலைக்கறியை தான் நம்ம செய்யாத விட்டுட்டுமே அப்படின்னு. திருவெண்காட்டு நங்கைக்கு உதவியா இருந்த அவங்க வீட்டு வேலைக்காரமா சொல்றாங்க, அடியார் கேட்டா என்ன செய்வதுன்னு நான் அந்த தலைக்கறியும் சமைச்சு வச்சிட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும்போது சிறுத்தொண்ட நாயனாரும் அவங்க மனைவியும் முகம் மலர்ந்து சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா வந்திருக்கிற அடியாருக்கு அமது கொடுக்கறதுல எந்தவித குறையும் இருக்கக்கூடாது. இப்போ தலைக்கறி சமைக்கலின்னு குறையாயிருச்சேன்னு இருக்கும்போது அதையும் அந்த அம்மா சமைச்சிட்டேன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு பிறகு பைரவடியாருக்கு தலைக்கறியை பரிமாறுறாங்க. பைரவடியார் என்னங்கிறாரு, நான் மட்டும் தனியாக சாப்பிட மாட்டோம், சிவனடியார் யாராவது இருந்தால் அழைச்சிக்கிட்டு வாங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது வெளியில் போய் தேடி பார்க்குறாரு சிறு தொண்ட நாயனார். அங்கே யாருமே இல்லைன்னு சொல்லணும். அதுக்கு பைரவடியார் சொல்கிறாரு, திருவெந்நீர் அணிஞ்சிருக்கிற நீயும் அடியாரு தான், நீ எங்கோட உட்கார்ந்து அமுது உண்ணணும் அப்படிங்கிறாரு. அடியார் சாப்பிடணுமே அப்படிங்கிறதுக்காக சிறுத்தொண்ட நாயனாரும் அவர் கூட உணவருந்த உட்கார்றாரு. சிறுத்தொண்ட நாயனாரு உட்கார்ந்ததையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்ததையும் பைரவரியார் சொல்றாரு, அதுக்குள்ள என்ன அவசரம், 6 மாசமா சாப்பிடாம இருக்கிற நானே காத்திருக்கிறேன், உமக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான் இல்லையா, அவனையும் அழைச்சிக்கிட்டு வா, நாம 3 பேரும் சேர்ந்து திரு அமுது பண்ணலான்னு சொல்றாரு. அதை கேட்டையும் சிறுத்தொண்ட நாயனாரு கண்ணு கலங்கி, சுவாமி மைந்த போது நமக்கு உதவ மாட்டான்,
அப்படிங்கிறாரு. அதுக்கு பைரவடியார் சொல்றாரு, உன்னோட மகன் வந்தாதான் நான் அமுது உண்ணுவேன் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிடுறாரு. சிறுத்தொண்ட நாயனாரு சிவபெருமான மனசுல எண்ணிக்கிட்டு அடியாராட கட்டளைக்கு கட்டுப்பட்டு 2 பேரும் வெளியில வந்து, மகனே சீராளா, நம்ம சிவனடியாரு அமுது உண்ணணும், அதனால உன்னையும் கூப்பிடுறாங்க, நீ வா கண்ணா அப்படின்னு 2 பேரும் அழைக்கிறாங்க. என்ன ஆச்சரியம், குழந்தை சீரளன் பாடகசாலையிலிருந்து ஓடி வரும் குழந்தைய போல துள்ளி குதிச்சுக்கிட்டு ஓடி வர்றானா. தன்னோட மகனை பார்த்ததையும் திருவெண்காட்டு நங்கையும் சிறுத்தொண்ட நாயனாரும் வாரி அணைச்சிக்கிட்டாங்களாம். அவர் மகன் சீராளனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வராரு. வந்தா அமுது உண்றதுக்காக வந்த பைரவடியார அங்க காணாம். அவருக்கு ஒரே கவலையா போயிருது. பைரவடியாரு சாப்பிடாத போயிட்டாரே, நான் என்ன பாவம் செஞ்சனோ தெரியலையேன்னு மனம் கலங்குறாரு. அப்ப நம்ம அப்பா சிவபெருமானு நம்ம அன்னை பார்வதி அம்மையும் முருகப்பெருமானாட சோமஸ்கந்த மூர்த்தியா ரிஷப வாகனத்துல காட்சி தராரு. சிறுத்தொண்ட நாயனாரு தன்னோட குடும்பத்தாட தரையில வீழ்ந்து வணங்குறாரு. அப்ப சிவபெருமானு, உன்னோட தொண்டின் திறத்தை பார்த்து நாம் மகிழ்ந்தோம். உன்னோட சிவபக்திய உலகத்துக்கு உணர்த்துக்கு தான் நாமே சிவனடியாரா வந்தோம் அப்படின்னு நம்ம அப்பா சிவபெருமானு சொல்றாரு. சிவபெருமானு தம்மை வணங்கி நின்ற சிறுத்தொண்டர் நாயனாரு மனைவி மகனை அவங்க வீட்டு வேலைக்காரமா நாள் வரையும் திருக்கைலாயத்துல தம் பக்கத்திலேயே என்னென்னைக்கும் நிலைத்திருக்கிற மாதிரி திருவருள் புரிகிறாரு. ஊர் உலக மக்கள் எல்லாம் சிவபெருமானோட ஆசீர்வாதத்தை பெறாங்க. சிறுத்தொண்ட நாயனாரை பத்தி, அவரோட பக்தியை பத்தி உலகம் இருக்கிற வரைக்கும் அவரோட புகழ் இருக்கும்னு சொல்றாங்க. சிவத்தொண்டு பல புரிஞ்சு சிறுத்தொண்ட நாயனாரு சிவன் பாதத்தை அடையிறாரு. சிறுத்தொண்ட நாயனாரோட குரு பூஜை சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்தில் அவர் அவதாரம் செஞ்ச தலமும் முக்தி அடைஞ்ச தலமும் நாகப்பட்டினம் மாவட்டம் திருச்செங்காட்டுக்குடியில் இருக்கிற அருள்மிகு உத்ரா பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் சிறப்பான முறையில் பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. கோயிலின் உட்பிரகாரத்தில் சிறுத்தொண்ட நாயனாரு, அவரோட மனைவியான திருவெண்காட்டு நங்கை, மகன் சீராள தேவர், அவரோட வீட்டு பணியாளு சந்தன நங்கை ஆகியோரோட முழு உருவ திருமேனி சிலை இருக்கு. நீங்கள் அங்கே கோயிலுக்கு போனால் தரிசனம் பண்ணலாம். சிறுத்தொண்ட நாயனார் பல்லவ மன்னவங்கிட்ட படைத்தளபதியாக இருந்து வாதாபியில் போய் சாளுக்கியரோட போர் செஞ்சு வெற்றி வாகி சூடி வரும்போது உடன் கொண்டு வந்த வாதாபி விநாயகர் இந்த கோயிலில் பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. இவரோட குரு பூஜை அன்னைக்கு எல்லா சிவாலயத்திலும் 63 நாயன்மார்களாக இருக்கிற சிறுத்தொண்ட நாயனாருக்கு சிறப்பான வழிபாடு பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் 63 நாயன்மார்கள் வரலாற்றில் சிவபெருமான் அப்பா ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் ஒவ்வொரு விதமாக அருள் புரிஞ்சிருக்காங்க, ஆசி வழங்கியிருக்காங்க. ஒவ்வொரு நாயன்மாரும் அவங்க உயிரையே விட்டுருக்காங்க, மற்றவங்க உயிரை எடுத்திருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் நம்ம அப்பா சிவபெருமானு சோதனை கொடுத்தாரு பாருங்க. தன்னோட மகனையே தன் கையால் கரி அமுது படைக்க வச்சார் இல்லையா. இந்த நாயன்மார்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் நான் வழிபடுறது, நான் சிவபக்தியில் இருக்கேன், நான் சிவனை வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது கேட்கும்போது எனக்கு இன்னைக்கு கதையை சொல்ல ஆரம்பிக்கும்போது, புராணத்தை படிக்க ஆரம்பிக்கும் போதே எனக்கு நெஞ்சு ரொம்ப வலிச்சிருச்சு. சிவபெருமான் அப்பாட்ட சொன்னேன், நான்லாம் என்ன சிவனை கும்பிடுறேன், நான்லாம் ஒரு அடி, நாம் கும்பிடுறதுல எல்லாம் இந்த உலகத்தில் நம்ம எதுக்கு, நான்லாம் என்னன்னே எனக்கே தெரியல. 63 நாயன்மார்களோட பக்தி எங்கே இருக்குது, நாமளும் பக்தி செலுத்துகிறோம், சாமி கும்பிட்றோங்கிறோம்.
சிவபெருமான் அப்பா அருளால் இந்த பிரபஞ்சத்தில் நான் 63 நாயன்மார்கள் கதையை சொல்ல அப்பா அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு சிறு தொண்ட நாயனாரோட வரலாறை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமாக போச்சு. அவரோட பக்திக்கு இணையா 63 நாயன்மார்களோட பக்திக்கு இணையா ஏன் 63 நாயன்மார்கள் நம்ம இன்றைக்கும் சொல்கிறோம், சிவனை பற்றி படிக்கிறோம்னா சிவன் அருளே அருள். இது என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்படியெல்லாம் பக்தியாக ஒரு நிலைப்பாட்டில் இருந்திருக்காங்கன்னா அதனால தான் நம்ம அப்பா சிவபெருமானு அவங்களுக்கு காட்சி அளித்தாங்க. நாம் இன்னைக்கு சிவனை கும்பிட்றோம், நாளைக்கு நாராயண கும்பிட்றோம், நாளைக்கு கருப்பனாரை கும்பிட்றோம், மாரியாயை கும்பிட்றோம், பாபாவை கும்பிட்றோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நாம் மனசு மாறிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் 63 நாயன்மார்கள் சிவனை மட்டும்தான் கும்பிட்டாங்க. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி ஏற்று அவங்க சிவனை வழிபாடு பண்ணினாங்க. நம்ம அப்பா காட்சி கொடுத்தாங்க. நாமும் நம்மனால முடிஞ்ச அளவுக்கு 63 நாயன்மார்கள் மாதிரியெல்லாம் நம்மனால இருக்க முடியாதுன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நமக்கு தெரிஞ்ச வகையில் பிழை இல்லாத தூய்மையான மனதாட சிவ வழிபாடு செய்யலாம். இதை கேட்குற சிவனடியார்கள், சிவ அன்பர்கள், பக்தர்கள் அனைவருக்கும் சிறு தொண்டர் நாயனாரோட அருளும் 63 நாயன்மார்களோட ஆசையும் நம்ம அப்பா சிவபெருமானோட பேரருளும் பெரும் கருணையும் கிடைக்கணும்னு நம்ம சிவார்ப்பணம் 6161 சேனல் வேண்டிக்கிட்டு சிறு தொண்டர் நாயனாரோட வரலாறை நம்ம அப்பா சிவபெருமான் பாதத்திலேயே ஒப்படைக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.